விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள். அரண் பணி அறக்கட்டளை என்ற அமைப்பு சைவம் சார்ந்த திருப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பில் உள்ளவர்கள் இறை சிந்தனையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் இந்த பணியை செய்து வருகிறார்கள். எங்கெல்லாம் சிவாலயங்கள் பழுதடைந்து பராமரிப்பின்றி இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் புனரமைக்கும் பணியிலும், அது மட்டுமல்ல, சாலை ஓரங்களிலும் சோலைகளிலும் காடுகளிலும் மரத்தடியிலும் இருக்கின்ற மேற்கூரையே இல்லாமல் காட்சி தருகின்ற சிவலிங்கங்களை எல்லாம் திரட்டி தேர்ந்தெடுத்து அவற்றிற்கு மேற்கூரைகள் அமைத்தும் பராமரித்து வருகிறார்கள். இந்த சைவத்தொண்டு ஆற்றி வரும் இந்த அமைப்போடு சேர்ந்து நாமும் நம் பங்களிப்பை கொடுக்கலாமே. இது ஒரு சிறந்த ஆன்மீக சேவையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாதம் 100 ரூபாய் வரை இந்த திருப்பணிகளுக்கு நாம் கொடுத்து வந்தால் இது போன்று பராமரிப்பற்று கிடக்கும் சிவாலயங்களுக்கு ஒரு புனரமைப்பு கொடுப்பதற்கான செலவுகளுக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் 30,000 பேர் இதுவரைக்கும் மாதம் 100 ரூபாய் கொடுத்து வருகிறார்கள். இந்த பணத்தையெல்லாம் திரட்டித்தான் கோடிக்கணக்கில் செலவழித்து இந்த திருப்பணிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சைவத் தொண்டில் நாமும் நம் பங்களிப்பை கொடுத்து இதை ஒரு ஆன்மீக சேவையாக ஏற்றுக்கொண்டு செய்து வந்தால் இது நமக்கும் ஒரு மன நிறைவாகவும் இருக்கும், இறைவனின் அருளையும் நாம் பெற்றது போல் இருக்கும். இந்த சைவ பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பணிகள் குறித்த காணொளியை உங்களுடைய பார்வைக்கு இத்துடன் பதிவிடுகிறோம். பார்த்து மகிழுங்கள். வணக்கம். இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையில் முதலில் மக்களினம் தோன்றியது தென்னிந்தியாவில்தான். ஆரம்ப காலத்தில் ஆதி மனிதன் தன் வயிற்று பசிக்காக கீழே விழுந்து கிடந்த பழங்களை உண்டு உயிர் வாழ்ந்தான். அதன் பிறகே வேட்டையாட கற்றுக்கொண்டான். இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டிருந்த ஆதி மனிதன் ஓரிடத்தில் தங்க நேரிட்ட பொழுது அவனுக்கு இயற்கையின் மீது ஏற்பட்ட பயமும் மரியாதையும் வழிபாடு என்ற ஒன்றை தோற்றுவித்தது. இதற்கு சான்றாக பசுபதீஸ்வரர் அமைதியான யோக முத்திரையுடன் காட்சியளிக்கும் கற்சிலையும் லிங்க வழிபாடும் 5000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி மக்களிடம் இருப்பதற்கான கல்வெட்டு செய்தியை காண முடிகின்றது. மரத்தின் கீழ் தெய்வங்கள் தங்கி இருக்கின்றன. ஆலமரத்தின் கீழ் சிவபெருமான் அமர்ந்திருப்பதை ஆலமர் செல்வர் என்று சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன. எனவேதான் வேம்பு, கடம்பு, வில்வம், கொன்றை முதலிய மரங்கள் தெய்வீகம் பெற்றிருந்தன. மன்னரும் தமக்கென காவல் மரங்கள் கொண்டிருந்தனர். குறிஞ்சி நிலக் கடவுளான முருகனும், முல்லை நிலக் கடவுளான திருமாலும், மருத நிலக் கடவுளான இந்திரனும், நெய்தல் நிலக் கடவுளான வர்ணனும், பாலை நிலக் கடவுளான கொற்றவையும் 5 திணைகட்கும் கடவுளர் வழிபாட்டிற்கு உரியவர்களாக இருக்கின்றனர். மன்னர்களின் ஆட்சி பின்னாளில் வேரூன்றி சிறந்திருந்த காலகட்டத்தில் சமயங்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்தின. இக்காலகட்டத்தில் நாயன்மார்களான சமயக்குரவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தோன்றி சைவ சமயத்தை உயிர்ப்பித்து மக்களிடத்திலே பரப்பினர். கடவுளிடத்து அயராத அன்பு ஒன்றையே மக்களுக்கு போதித்து வந்தனர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று திருஞான சம்பந்தர் பாடினார். சோழர் பரம்பரையிலேயே ராசராசர் மிகச்சிறந்த ஒரு வெற்றி வீரராக திகழ்ந்தார். இணையற்ற சமயப்பற்றும் கலைத்திறனும் வாய்க்க பெற்றிருந்தார். அவர் எழுப்பிய தஞ்சை பெருவுடையார் கோயிலானது சோழ பேரரசின் பெருமையையும் சிறப்பையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் அழியா சின்னமாக நிமிர்ந்து நிற்கின்றது. இக்கோயிலின் சிற்ப எழிலை எக்கோணத்திலும் நின்று கண்டுகளிக்கலாம். இதன் விமானமும் ஒற்றை கல்லால் சமைக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தியும்
நுண்ணிய புடைப்போவியங்களும் காண்போர் கண்களுக்கு இனிய விருந்தாக காட்சியளித்து வருகின்றன. கல்லுக்கும் சுதைக்கும் உயிரை ஊட்டிய சிற்பிகளும் ஓவியர்களும் கட்டடக் கலைஞர்களும் அக்காலத்தில் மன்னன் ஆணையை தலைமேற்கொண்டு சிவாலயங்கள் உருவாக உறுதுணையாக இருந்தனர். கடவுள் ஒருவர் உண்டு, உயிர் என்பது ஒன்று உண்டு என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நோக்கமாகும். சோழ மண்டலத்தில் கிராமத்திற்கொரு சிவன் கோயில் இருப்பதை இன்றும் காணலாம். பல்லாண்டு காலமாக ஜாவா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து என்று உலகின் பல எல்லைகளை தன்னகப்படுத்தி வெற்றி வாகை சூடிய அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் இன்று இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகி போயின. ஆனால் அவர்கள் எழுப்பிய கோயில்கள் இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் தமிழ் மன்னர்கள் மூவேந்தரும் எவ்வித பாகுபாடுமின்றி அவரவர் ஆட்சி காலத்தில் கோயில்களை புதுப்பித்தும் பாதுகாத்தும் வந்தமையே ஆகும். அரசர்கள் தாங்கள் போரில் பெற்ற வெற்றிகளை மக்களுக்கும் ஆன்மீக பணிக்குமாக கோவில்களை நிறுவி புகழ் பெற்றனர். அவை சமுதாய பயன்பாடு உடையதாக திகழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருந்தனர். கோவில்கள் வழிபடும் தலமாக மட்டுமின்றி கல்வி கற்பிக்கும் பாடசாலைகளாகவும், கலைகளை சொல்லித்தரும் கலைக்கூடங்களாகவும், மருத்துவம் செய்யும் வைத்தியசாலைகளாகவும், மந்திர தந்திர ஆலோசனை வழங்கும் அரசனின் ஆட்சி பீடமாகவும் பல வகைகளில் பரிமளித்தது. கோயில் என்பது ஓர் ஊரின் அடையாளமாகவும் சைவ சமயத்தின் எழுச்சி சின்னமாகவும் அமைந்து வருகின்றது. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பதற்கு ஏற்ப கோயில் வழிபாட்டிலும் நிர்வாகத்திலும் மாற்றம் ஏற்பட்டது. பிற நாட்டு மன்னர்களின் படையெடுப்பாலும் வணிகர்களின் ஊடுருவலாலும் மதம், மொழி, பக்தி மார்க்கம் என அனைத்திலும் ஏற்பட்ட மாற்றம் முதலில் தாக்கியது சிவாலயங்களையே. வாய்மையே வெல்லும் என்று தமிழ்நாடு அரசு அடையாள சின்னமாக கொண்டிருப்பது கோயில் கோபுரமே ஆகும். இத்தகைய சிறப்புகளையெல்லாம் ஒருங்கே பெற்ற கோயில்களின் இன்றைய நிலைதான் என்ன? இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றும், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் என்றும் சான்றோர் பெருமக்கள் பாடிச் சென்றுள்ளனர். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன்னை அடைந்தார்க்கு இடை மருதனே என்று வாயார இறைவன் நாமத்தை சிவபெருமானின் பெருமைகளை பாடி வழிபட்டனர். தமிழரின் அடையாளமாக எதையாவது கூற வேண்டுமானால் கோயில்களை தவிர வேறெதையும் நாம் காட்ட முடியாது. கலை மற்றும் பண்பாட்டு பொக்கிஷமாக விளங்கிய சிவத்தலங்கள் இன்று சிதிலமடைந்து அடையாளத்தை இழந்து காணப்படுகின்றன. 3 வேளை 4 வேளை என்று வழிபாட்டு முறைகளை கொண்டு ராஜ அலங்காரத்துடன் மக்கள் பண்பாட்டையும் ஓவியம் சிற்பக்கலையையும் வளர்த்த கோவில்கள் இன்று புதற்காடுகளிலும் இடிபட்ட சுவர்களையும் கொண்டிருப்பது சைவ சமயம் சார்ந்த பக்தர் மனத்தை பரிதவிக்க வைக்கின்றது. கால பூசைகளின்றி நித்திய வழிபாடுகளின்றி
பாழடைந்த சிவத்தலங்கள் நாட்டின் பெருமையின்மைக்கு வழிவகுக்கும். பஞ்சபூதங்களின் சாட்சியாக நிறுவப்பட்ட கோவில்கள் பராமரிப்பின்றி திகழ்வது மனித சமுதாய பெருக்கத்திற்கும் நல்வழி அறத்திற்கும் ஊறு விளைவிக்கும்.
காலத்தில் நிறைய வலைத்தளங்களில் சிவலிங்க திருமேனிகள் மட்டும், அதாவது வயல் பகுதியில் குளக்கரைகளில் சிதைந்து சாய்ந்து பலவாறு காணப்பட்டது. இதுக்கு என்ன தீர்வு என்று கருதும்போது தான் இந்த அரண்பணி அறக்கட்டளை தன் பணியை தொடங்கியது. அதில் அப்படி காணப்படுகிற இடங்களில் அந்த பகுதி மக்களிடத்தில் போய் பேசி அவங்க ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா அந்த சிவலிங்க திருமேனிக்கு ஒரு பீடம் அமைத்து அந்த சிவலிங்க திருமேனி எடுத்து அதில் நிறுவி அதற்கு ஒரு கூரை அமைப்பதை முதல் பணியாக எடுத்துக்கொண்டு செய்தோம். அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுபோல் எங்கெல்லாம் கூரை அமைத்து ஏற்கனவே வழிபாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ, அவங்க கோயில் கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அன்பர்களை போய் சந்தித்து அவங்களுடைய பங்களிப்போடு எங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். அதே சமயத்தில் கோயில் என்று வருகிற பொழுது அவங்க பொருள் கொடுத்தா தான் இது நம்ம கோயில் என்ற உணர்வு அவங்களுக்கு வரும் என்பதனால அதற்கான கருவறை, அர்த்த மண்டபம், விமானம், இந்த 3க்கான பணியை திட்டமிட்டு அவங்க பங்களிப்போடு அந்த பணியை செய்து கொடுப்பது என்று 2வது திட்டமாக செய்தோம். அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம்னா, பழமையான கோயில்கள், அதாவது சிதலமடைந்து இருக்கிற கோயில்கள், குறைந்தபட்சம் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்கின்ற பழமையான கோயிலாக இருந்தால் அந்த கோயிலுடைய எல்லா சன்னதிகளையும், அதனுடைய மதில் சுவர், உள்ளே இருக்கக்கூடிய மடப்பள்ளி, மண்டபங்கள், கருவறை, இப்படி எதுவாக இருப்பினும் அதனுடைய மொத்த பணிகளையும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு முன்பு எப்படி இருந்ததோ அது ஏற்றாற் போலவே புதிய வடிவத்தோடு அவற்றை அமைத்து கொடுப்பது என்று அமைத்தோம். எனவே நாங்கள் 3 வகையாக பணியை பிரிச்சுக்கிட்டோம். கூரை அமைப்பது, கூரை இருக்கக்கூடிய இடங்களில் வழிபாடு நடைபெறுற இடத்துல கோயில் அமைத்து கொடுப்பது, 3வதாக 500 ஆண்டுக்கு மேற்பட்ட பழமையான கோயில்கள் சிதலமடைந்திருக்குமானால் அவற்றை பழமை மாறாமல் புதுப்பிப்பது என்ற பணியில் அரண்பணி அறக்கட்டளை பணி செய்து கொண்டிருக்கு. உத்தரகோச மங்கை என்பது மிக பழமையான திருத்தலம். 7000 ஆண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். உலகத்திலேயே முதலாக மரகதத்தில் ஒரு மிகப்பெரிய நடராசருடைய திருமேனி இந்த உத்தரகோச மங்கை திருத்தலத்தில் தான் அமைய பெற்றிருக்கிறது. அங்கே அந்த நந்தி மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தில் பெரும் பெரும் தூண்கள் இருக்கின்றன. அந்த தூண்கள் மிகவும் பழுதுபட்டு இருப்பதை கண்டு மன வருத்தத்தோடு இருந்தோம். அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கருதும்போது தொல்பொருள் துறை சில வழிகாட்டுதலை கொடுத்திருந்தது. 4 பொருளுங்க. அதாவது கடுக்காய் என்பது ரொம்ப பழமையான பொருள் ஒன்று, சுண்ணாம்பு, வெல்லம், அதுக்கப்புறம் மணல், இந்த 4ஐயும் கிரைண்டரில் போட்டு நன்கு அதை அரைத்து அந்த கலவையை பூசினோம்னா காற்று பட இந்த கலவை இறுகி கொண்டே வரும். இன்றைக்கு அந்த பணி இப்போ தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் இன்று போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பழுதுபட்ட தூண்கள் பழுதுபட்டு இருக்கிற காட்சியை காணாமல் செம்மையான புதிய தூண்கள் போல அமைய பெற்றிருக்கிற காட்சியை உத்தரகோச மங்கை நந்தி மண்டபத்தில் போனால் பார்க்கலாம். அரண்பணி அறக்கட்டளை 2021 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய பணிகளை செய்யத் தொடங்கி இருக்கிறது. திட்டம் 1, வெட்ட வெளிகளிலும் குளக்கரைகளிலும் சாலை ஓரங்களிலும் காணப்படுகிற சிவலிங்க திருமேனிகளுக்கு மேடை அமைத்து கூரை அமைத்து கொடுக்கக்கூடிய திருத்தொண்டினை முதற்கட்ட பணியாக, தலையாய பணியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு சிவபெருமான் உருவமாகவும் அருவுருவமா லிங்க வடிவிலும் வணங்கக்கூடிய மலையில தான் ஒரு திருப்பணி. இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் தாண்டிக்குடி மலைக்கு மேல 2.5 மணி நேர நடைபயண தூரத்துல 3000 அடி உயரத்தில் கதவு மலைங்கிற இடத்துல தான் இந்த சிறப்புமிக்க சிவாலயம் மலை இடுக்கில் இருக்கு.
இன்றும் கூட மலை கிராமங்களில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த மலைச்சேர்வில் போய் தான் வழிபாடு செய்துட்டு வர்றாங்க. இங்கிருக்கும் சிவலிங்கம் மற்றும் நந்தி வெட்ட வெளியில் மழையிலும் வெயிலிலும் இருந்தது. கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமாக இந்த சிவலிங்கத்திற்கு மக்கள் அனைவரும் வழிபடும் வகையில் ஒரு மேற்கூரை அமைச்சு பீடங்களில் திருமேனிகள் பிரதிட்டை செய்யப்பட்டது. தமிழ் முறைப்படி வேள்வி செய்து அசன்கொடை ஊர் பொதுமக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம். முப்பத்தி 1/8/2024 வரை 211 சிவலிங்க திருமேனிகளுக்கு நிழல் கூரை அமைத்து வழிபாடு செய்கிற வாய்ப்பை அரண்பணி அறக்கட்டளைக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான் என்பதை பெருமிதத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணியின் அடுத்த நிலையில் 2ஆம் கட்டமாக எங்கெல்லாம் சிவலிங்க திருமேனிகள் ஏற்கனவே கூரை அமைத்து வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த இடங்களில் சிவலிங்க திருமேனிக்கு ஒரு கருவறை, ஒரு அர்த்த மண்டபம், ஒரு விமானம் அமைத்து கொடுக்கக்கூடிய பணியினை 2ஆம் கட்ட பணியாக நாங்கள் செய்து வருகிறோம். திட்டம் 3 என்ற வகையில் நம்முடைய 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான சிவாலயங்கள், சிதலமடைந்திருப்பவை, பழுதுபற்றிருப்பவை ஆகியவை கண்டறிந்து அவற்றை அரசினுடைய ஒத்துழைப்போடும் அப்பகுதி வாழ் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடும் அந்த கோயிலை பழமை மாறாது புதுப்பிக்கக்கூடிய வண்ணமாக திருப்பணிகளை நிறைவாக இதுகாரும் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய கருணை முன்னின்று அருள் செய்ய இதுகாரும் 49 சிவாலயங்கள் பழமை மாறாது புதுப்பிக்கக்கூடிய பணியில் நாங்கள் எடுத்துக்கொண்டு செய்து வருகிற நிலையில் ஏறத்தாழ 25 கோயில்கள் குடமுழுக்கு விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. 24 கோயில்கள் இப்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை பணிவோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அற்புதமான திருப்பணியை இறைவன் வழங்கிய கருணையில ஒரு மகுடமாக எங்களுக்கு அமையப்பெற்றிருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோச மங்கை என்கிற திருத்தலத்தில் எங்களுக்கு கிடைத்த பணிகள் வணக்கத்துக்குரிய பணிகளாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மங்களநாயகியுடனாகிய மங்களாநாத பெருமானுடைய கருணை முன்னின்று அருள் செய்ய அந்த ஆலயத்தில் அமைந்த கல் தூண்கள் என்று சொல்லப்பெறுகிற அவையெல்லாம் கடற்பாறைகளால் ஆன கல் தூண்கள். அந்த தூண்கள் எல்லாம் பழுதுபற்று ஆங்காங்கு சிதலமடைந்த நிலையில் அந்த தூண்களை முழுமையாக சீர் செய்து அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு வாய்ப்பு அமையப்பெற்றது. தூண்கள் இன்றைய நாளில் முழுமையாக வண்ணப்பூச்சுகளால் அவற்றை பாதுகாப்பதற்காக இன்று அந்த தூண்கள் எல்லாம் புது பொலிவு பெற்று புதிய தூண்களாக நிற்பதை நீங்கள் காணொளியில் முழுமையாக காணலாம்.
கடந்த 11 ஆண்டுகளாக எங்கெல்லாம் சிவாலயங்களில் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் பற்றாக்குறையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கண்டறிந்து அந்த ஆலயத்திற்கு இந்த எண்ணெயினுடைய தேவையை அறிந்து அடியார்கள் மூலமாக அவற்றை ஆய்வு செய்து இதுகாரும் எங்களுடைய அன்பர் பெருமக்கள் மூலமாக 240 திருக்கோயில்களுக்கு மாதம் ஒரு டின் எண்ணெய் வழங்கப்படுகிறது. நன்னிலம் வட்டம் நன்னிலம் அருள்மிகு மதுவன நாயகி உடனுடைய மதுவனேஸ்வர சுவாமி ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் 11 வருஷங்களாக இந்த அரண்பணி அடியார்கள் திருக்கூட்டத்திலிருந்து இந்த அரிசி, பச்சரிசி மற்றும் தீபத்துக்கு எண்ணெய், அப்புறம் அபிஷேக பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இது ஆலயத்துக்கு ரொம்பவும் உபயோகரமாக இருக்குது. இந்த இது பணியை மென்மேலும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல மதுவன நாயகி மதுவனேஸ்வர சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேவாரம் பயின்றிருக்கக்கூடிய புதிய மாணவர்கள் என்ற முறையில் 27 ஓதுவாமூர்த்திகளுக்கு திருக்கோயிலில் பாடுவதற்கான வாய்ப்பாக அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய வண்ணமாக மாதம் 15,000 ரூபாய் அவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாணிக்கவாசக பெருமான் திரு அவதாரம் செய்திருக்கின்ற திருவாதவூர் என்று சொல்லப்பெறுகிற திருத்தலம் திருவாசகத்தை நாளும் பாராயணம் செய்வதற்கு ஏதுவாக 365 நாட்களும் திருவாசகம் ஓதுதல் நடைபெற வேண்டும் என்பதற்காக திருவாசக அரங்கம் ஒன்று அமைத்து திரு அமுது என்று சொல்லப்பெறுகிற உணவு கொடுக்கிற பணியையும் தலையாய பணியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லங்கள் தோறும் திருவாசகம் என்கிற நூல் சேர வேண்டும் என்பதற்காக குறைந்த விலையில், சலுகை விலையில் புத்தகம் பதிப்பு செய்ய பெற்று மக்களிடத்தை கொண்டு சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு சமய பணிகளை செய்து வருகின்ற அரண்பணி அறக்கட்டளையானது மக்களுக்கு பயன்படுகிற வண்ணமாக மருத்துவ முகாம்களும் அவ்வப்போது நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஊர்களில் காணப்படுகிற நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக பல்லுயிர் சுழற்சி என்று சொல்லப்பெறுகிற வண்ணமாக ஒவ்வொரு ஊருக்கும் நீர்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக குளங்களை தூர்வாறுதல், அவற்றை அழகுற அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிற பணியையும் அரண்பணி அறக்கட்டளை தொடர்ந்து செய்து வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்று எவ்வளவு பெரிய சுகமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட்டோம். அன்றைய நாளில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நம்முடைய பெரியவர்கள் நம்மை ஆற்றுப்படுத்தி வளர்த்தார்கள். அத்தகைய கோயில்கள் ஊர்கள் தோறும் பெரிய அளவில் அமையப்பெற்றிருந்ததை நாம் பார்க்கிறோம். கோயில் என்பதே தெரியாமல் ஒரு காடு போல கோயிலுக்கு மேல் மரங்கள் முளைத்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் காணுகிற பொழுது இந்த மண்ணை பாதுகாத்து கொடுத்து நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுடைய கோயில்கள்
இவ்வாறு சிதலமடைந்திருப்பதை காணுகிற பொழுது நம்முடைய நெஞ்சம் பதறுகிறது. இந்த கோயில் என்பதுதான் தமிழனுடைய வாழ்க்கையின் அடையாளமாக, அவனுடைய பண்பாட்டின் அடையாளமாக, அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் உச்ச நிலையை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கோயில்கள் இவ்வாறு இருப்பது நம் வாழ்வுக்கு ஏற்றதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பர்களே, இந்த காணொளி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்திருப்பதனுடைய நோக்கம், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு தொகைகளை கொண்டு இந்த பணிகளையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களை போன்ற கொடையாளர்கள், அறச்சிந்தனை உடைய பெருமக்கள், தொழில் அதிபர்கள், நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து கைகோர்த்து கொண்டு இந்த புண்ணிய பணியில் இணைந்து பயணித்தால் நாம் இன்னும் நிரம்ப பணிகளை குறுகிய காலத்துக்குள் செய்து முடிக்க முடியும் என்பதை நாங்கள் இறைவன் அருளால் உறுதியாக நம்புகிறோம். ஏனென்றால் தமிழகத்தில் ஏறத்தாழ 7000 திருக்கோயில்கள் இருப்பதை நாங்கள் கூகுள் மேப்பில் டேக் செய்து வைத்திருக்கின்றோம். சமூகம் தழைத்திட, சமயம் தழைத்திட இந்த புனித பணியில் பங்கெடுத்து கொள்ள வாரீர் வாரீர் என்று திருவடி பணிந்து இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இதுவரை சிதிலமடைந்து பராமரிப்பின்றி உள்ள 6542 கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இக்கோயில்களை புதுப்பித்து தினசரி பூஜைகள் நடைபெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை அரண் பணி அறக்கட்டளை மூலமாக செய்து வருகின்றோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி பணிந்து செய்யும் இத்திருப்பணிக்கு தொழில் அதிபர்களும் பொதுமக்களும் முன்வந்து அரண் பணி அறக்கட்டளையினருடன் இணைந்து இறைப்பணி செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரின் அடையாளம் கோயில்கள், இப்பண்பாட்டு கலை சின்னங்களை மீட்டெடுப்போம் வாரீர். திருச்சிற்றம்பலம்.